ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜங்க் ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்டு. அதை வந்து நம்ம இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். வாங்க இப்போ நான் எந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து தெர்மோக்கோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹெல்த்தி ஃபுட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து பர்கர், அப்புறமா கேக்கு, சாக்லேட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாது. இது பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா பாப்பாவுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். சரி, அதுவும் இருக்கட்டும் விடுங்க, அதுவும் அன்ஹெல்த்தின்னு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கார்டுங்க எல்லாமே. குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லித்தரது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாப்பா பேர் போட்டு கூட இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அகாலே எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேனருக்கெல்லாம் ஒட்டுற க்ளூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ண முடியும். க்ளூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அது ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவும் கார்ட்ஸும் பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து தெர்மோக்கோலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். எதுவுமே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா தெர்மோக்கோலில் தான் செஞ்சுருந்தாங்க. நான் எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் அந்த மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு காட்டினேன். இந்த மாதிரி தெர்மோக்கோலில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு இந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எந்த மாதிரி அலைன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், தெர்மோக்கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ணும்போது விழுந்துடக்கூடாது இல்லைங்களா, அதனால். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மிஸ் இது ப்ராஜெக்ட் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். தெர்மோக்கோல் கட் பண்ணும்போது ஒடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த குட்டி குட்டி தெர்மோக்கோல்ஸ் எல்லாம் வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன். நல்லா கையில் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிச்சு. ஷேக் பண்ணாலும் விழலை. ரொம்ப ஜாலியாக நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தேன். இதை பார்த்திங்கன்னா 11 o'clock அந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பாவும் தம்பியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கார்டுமே வச்சு ஒட்டி விட்டுறணும். ஒரு 2 seconds பார்த்திங்கன்னா காஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டோன்னா நல்லா காஞ்சிடும், நல்லா ஸ்டிக்காக ஆகிடும். நம்மளுக்கு வந்து தெர்மோக்கோலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விழாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லா கார்டுமே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா நம்மள தான் திட்டுவாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸ் எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணலைனாலும் நம்ம தான் திட்டு வாங்குகிறோம். இந்த 90 கிட்ஸ்க்கு வந்து சோதனை பார்த்திங்களா. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து தெர்மோக்கோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவால் எதெல்லாம் ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம், பீஸா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களால ஈஸியாக சொல்லிட முடியும். கேரட், பனானா அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட முடியும். சப்போஸ் ஸ்கூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு, எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து தெர்மோக்கோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் சைடு இருக்கிறதுனால வந்து வீடியோ இந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் சைடு இருந்தால் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா. நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல, எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. நான் சும்மா உக்காந்து தான் இருந்தேன். தூக்கமாக வருது. 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்குள்ளாரே. இப்போ பாருங்கள், ஹெல்த்தி ஃபுட், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேவும் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
வாட்டர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து கீழே வந்து சர்க்கிள் போட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்து நான் வந்து கலர் பண்ணேன். இது வந்து நைட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுட்டாங்க. நான் வந்து காலையில் தான் பெயிண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தூக்கம் வந்துச்சுன்ட்டு நான் போய் தூங்கிட்டேன். இந்த மாதிரி பாப்பா ஃபோட்டோ கூட பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள், நான் மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பில் வந்து பாப்பாவோடைய ஸ்கூல் நேம் எல்லாமே எழுதினேன் நான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்கூலில் பசங்க செஞ்சுட்டு வந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் தர்மக்கோலில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு காட்டினேன். அவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.